கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியில் செவ்வாய் இருக்கார், புதன் இருக்கார், ராகு இருக்கார். இதனால் என்னங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. முதல்ல முயற்சி. இதுக்கு முன்னாடி எல்லா விஷயத்துலையும் யோசனை பண்ணிகிட்டு இருந்த நீங்கள் இந்த வாரம் தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் செயல்படுவதற்கான வாரமாக இருக்குது. வர்றது வரட்டும் பார்ப்போம் அப்படிங்கிற சூழ்நிலைகள், மனநிலைகள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்துடுவீங்க. எதுக்கெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்களோ, எதுக்கெல்லாம் பயந்துட்டு இருந்தீங்களோ அந்த நிலைமைகள் மாறும். ஸோ நம்ம அப்படி நீங்கள் ஒரு முடிவு எடுத்தால் அது ஃபேவரபுளாக இருக்குமான்னா இந்த வாரம் நன்மையாக முடிவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறையா இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய 5ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது. ரொம்ப நாளாக நடக்காத நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அது இல்லாமல் எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் டூர் இருக்குது. குறிப்பாக இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் புதுசாக காதல் விஷயங்கள், நம்முடைய மதம், ஜாதி, இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்களுக்கு உண்டு. ஸோ ரொம்ப நாளாக யாரெல்லாம் குழந்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க, குழந்தை பாய்க்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அல்லது ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு, இது எல்லாமே இந்த வாரத்தில் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரம் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான புகழ், உங்களுக்கான அந்தஸ்து கூடும். பட் வருமானம் இருக்குன்னா நார்மலாக தான் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் அரசியலில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாரமாக உண்டு. தொண்டர்களுடைய அன்பு, ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். சொசைட்டியில் உங்களுக்கான மதிப்பு, மரியாதை கூடுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. கலைகள் 64 நல்லா இருக்குது, நார்மலாக இருக்குது. பட் இந்த வாரத்தில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனம், ஹெல்த் விஷயத்தில் அசால்ட்டாக இருக்காதீங்க. பெருசாக அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் எதிர்பார்க்குறது அவ்வளோ சிராக்கியமாக இந்த வாரம் இல்லை. ஸோ இந்த வாரத்தில் வேலை வாய்ப்புகளில் கவனமாக இருங்க. பார்க்கும் வேலையை விடுவதற்கோ வெளியேற்றப்படுவதற்கோ வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா எதிர்பாராதமாக வேலையில் லீவ் போட வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. இல்லைன்னா வேலையில் நீங்கள் உழைக்க மற்றவங்க எஃபர்ட் கொடுக்க வேண்டிய, மற்றவங்க ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அல்லது மற்றவங்களுக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் உங்களுடைய வேலையில் இருக்குது. அதனால் வேலையில் எல்லாரோடையும் மிங்கிள் ஆகுங்க, எல்லாரோடையும் அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு இருங்க. உங்களுடைய சுப்பீரியர் சொல்கிறத ஒபே பண்ணுங்கள். இதெல்லாம் இந்த வாரம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் உங்களுக்கு நோய் இருக்கோ, நோயுடைய தன்மை குறைவதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. நோய் மட்டுமல்ல, பெருசாக கடன் இருக்குங்கிறவங்களுக்கோ எதிர்பாராத விதமாக கடன் குறைவதற்கான சூழ்நிலைகள், இது எல்லாமே கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸ் பரவாயில்ல. யாரெல்லாம் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணியிருந்தீங்களோ உங்களுக்கு ஏர்னிங் நல்லா இருக்குது. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் உங்களுக்காக உழைப்பார்.